வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Alamu sillam. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மாங்காய் இஞ்சி நீர் ஊறுகாய் தான் பார்க்க போறோம். இந்த ஊறுகாய் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் சேர்க்காம உப்பு ரொம்ப சேர்க்காம தான் இந்த ஊறுகாய் பண்ண போறோம். ஊறுகாய் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம ஊறுகாய் வைக்கிறது இது மாதிரி ஜாடியில வச்சுக்கலாம், இல்ல கிளாஸ் பாட்டில்ல வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வச்சுக்கலாம். சில்வர் பாக்ஸில் வச்சா அது ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும், உப்பு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூன், உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதனால இதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோவில். மாங்காய் இஞ்சி நீர் ஊறுகாய் செய்கிறது ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் செஞ்சிடலாம். வாங்க அந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ குயிக்காக போய் பார்த்துடலாம். மாங்காய் இஞ்சியை தோலை நீக்கி சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்ச மாங்காய் இஞ்சியை தின் ஸ்லைசஸாக ஸ்லைசரில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச எல்லா மாங்காய் இஞ்சியும் ஸ்லைஸ் பண்ணி நமக்கு ஊறுகாய் போட ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஊறுகாய் ரெடி ஆயிரும். ஸ்லைஸ் பண்ண மாங்காய் இஞ்சி பார்த்திங்கன்னா எனக்கு 1 கப் அளவு இருந்துச்சு. அந்த 1 கப் அளவுக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச பச்சை மிளகாயையும் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு 3 பெரிய சைஸ் லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பையும் அந்த லெமன் ஜூஸோடு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா லெமன் ஜூஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச பச்சை மிளகாயையும் மாங்காய் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். நான் கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், அதனால ஸ்லைஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நான் கிளாஸ் பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு கலந்து வச்சிருந்த லெமன் ஜூஸை நம்ம அந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு நம்மளுடைய ஊறுகாயோட சேர்த்துடலாம். இந்த ஊறுகாய் வெளியிலேயே 2 நாள் வச்சிடலாம். நல்லா ஊறிடும். ஊறினோன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு டெய்லி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கூட ஆகலை. நமக்கு கட் பண்ணுற டைம் மட்டும்தான் இந்த ஊறுகாய்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கலாம். ஹெல்தியான விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நன்றி.